ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷின்ஃபோ. நம்ம சேனலை பார்த்துருக்கோம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே தெரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கிராம நிர்வாகத்துறையில் வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் என்ன பணியிடம் போட்டிருக்காங்கன்னா, ஊராட்சி செயலாளர் பணியிடத்துக்கு தான் போட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 10வது படிச்சிருந்தா வரும், 10வது 12வது டிகிரி எதுவும் படிச்சிருக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆதி திராவிட பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தினர் மற்றும் சிறுபான்மையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுதான் அவங்க கல்வி ஏஜ். ஓகேங்களா? அவங்களோட எஜுகேஷன் வந்து 10வது படிச்சிருந்தா நீங்கள் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். இதில் அப்ளை பண்ணுறவங்க விதிமீறின்னு போட்டிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் அனுப்புகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டு, நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களுக்கு இருப்பிடச் சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு, முன்னுரிமை கூறியிருந்தீங்கன்னா எக்ஸ்ஆர்எம்என் அது மாதிரி முன்னுரிமை கூறியிருந்தீங்கன்னா அதோட சான்றிதழும் வச்சு அந்த ஆவணத்தை இணைச்சி நீங்கள் அனுப்பணும். இது வந்து இனச்சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதி அதாவது இனச்சுழற்சி மூலமாகவும் கல்வி தகுதி இருந்தாலும் வயது நிரம்பியிருந்தாலும் மட்டும்தான் இந்த விண்ணப்பத்தை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லைனா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நிராகரிச்சிருவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் பணியிட தகுதியின் அடிப்படையிலே தனித்தனி விண்ணப்பங்கள் வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் வந்து காலி இடங்கள் அறிவித்த ஊராட்சி பகுதியில் வசிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஊராட்சியின் எல்லையில் வசிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இது அரசு விதியின்படி இன சுழற்சி முறையில் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,900 ரூபாயிலேருந்து 50,000 வரை சேலரி உங்களுக்கு வரும். மினிமம் 15,900 வரும், மேக்ஸிமம் 50,000 வரும். உங்களுக்கு பெறப்பட்ட அனைத்து விண்ணப்பம் பரிசோதித்து தகுதி உள்ளவர்களை மட்டும் நேரடி மூலம் நேர்முக தேர்வு தான் வைப்பாங்க. அது மூலமாக தேர்வு பண்ணுவாங்க. இது வந்து இந்த எதில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, எந்த வெப்சைட்டில் அறிவிச்சிருக்காங்கன்னா, ஊராட்சி செயலாளர் காலிப்பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் எந்த வெப்சைட்னா www.kanyakumari.nic.in அந்த வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் அப்ளிகேஷன் தான். கன்னியாகுமரி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான விண்ணப்பம்னு போட்டுருக்காங்க. அதுக்கு அடிப்படை பேசிக் தான். உங்கள் பேர், பாலினம், மேல் ஆர் ஃபீமேல், அந்த மாதிரி உங்களை பேசிக் இதுதான் போட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பார்த்து ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து எங்கே அனுப்பணும் பார்த்தீங்கன்னா, எல்லா சான்றிதழ் உதவி சான்றிதழ்லாம் சமர்ப்பித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இல்லைனா கிராம ஊராட்சி அலுவலகம் வேலை நேரத்தில் அதாவது 10 மணிலேருந்து மாலை 5 மணி 5:45 மணி வரையும் நீங்கள் சமர்ப்பிக்கலாம். நேர்லையோ அப்படி இல்லைன்னா பதிவு தபால் மூலமாகவோ இதை நீங்கள் அனுப்பலாம். இது அப்ளிகேஷனை முழுமையாக பூர்த்தி செஞ்சு அனுப்ப வேண்டிய கடைசி தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10ஆம் தேதி 12ஆம் மாதம் 2020, அதாவது டிசம்பர் 10 கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. மாலை 5:45க்குள் நேரடியாகவோ இல்லை அஞ்சல் பதிவு தபால் மூலமாகவோ அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு கூடிய விரைவில் ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலை பார்த்துருக்கோம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.